Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கார சட்னி பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதோட கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டதுமே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 4 மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு தேவையான சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். அதே மாதிரி 7-8 காஞ்ச மிளகா, ஒரு காஷ்மீர் மிளகா சேர்த்திருக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து வறுபட்டதுமே 2 வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கின பிறகு 5-10 பல் பூண்டு சேர்த்திருக்கிறேங்க, அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போது இங்கே வெங்காயத்துக்கு பதில், பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 4 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நான் சேர்க்குறேன், அது நல்லா இருக்குன்றதுனால நான் சேர்க்குறேங்க. எல்லாமே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விடலாம். கொஞ்சம் ஆறினதுமே மிக்சிக்கு சேர்த்துக்கலாம். மிக்சிக்கு சேர்த்து அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாங்க. அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போது தாளிப்பு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். உங்களுக்கு எது தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வறுபட்டதுமே கடுகு எல்லாம் சேர்த்து வறுபட்டதுமே இப்போ தாளிப்பில் சேர்த்துக்கலாம், சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. கார சட்னின்னு சொல்லலாம், இல்லைன்னா தக்காளி சட்னின்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் டிஃபனுக்கு தாங்க ரெடி பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லியும் கார சட்னியும் தான். அதெல்லாம் அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி விட்டுடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.